இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நினைவு உண்டு. இந்த சிறப்புகளையும் நினைவுகளையும் நாம் திரும்ப திரும்ப எண்ணி பார்ப்பதன் மூலமாகத்தான் பற்பல புதிய படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு யாருக்கும் அவ்வளவாக தெரியாத ஆனால் மிக முக்கியமான ஒரு நினைவு தினம். நாம் பல அரிய செய்திகளை யாரும் கவனிக்காதவற்றையெல்லாம் கவனிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான தினத்தை, இந்தியாவில் பின்பற்றப்படுகிற ஒரு தினத்தை பற்றி பேச இருக்கிறோம். அதுதான் மரங்களையும் வனங்களையும் பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்தோருக்கான தினம் என்று இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன் இப்படி ஒரு தினம்? இதற்கு பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது? அதாவது, நீங்கள் ராஜஸ்தானில் இருந்த மார்வார் கிங்டம், அந்த மார்வார் முடியரசின் கீழ் மகாராஜா அபய் சிங் அவர் ஒரு உத்தரவிடுகிறார். என்ன உத்தரவு என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த கெஜ்ரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெஜ்ரி மரங்களை அவர் வெட்டுவதற்காக உத்தரவிடுகிறார். அதாவது அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துவதற்கு. அந்த மரங்களை அந்த பிஷோனி இன மக்கள் ஒரு மிகப்பெரிய தங்களுடைய வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக அவர்கள் அதை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய சங்க மரபிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இயற்கையில் மரங்களை வழிபடுவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. வன உயிரினங்களை வழிபடுவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. வன உயிர் பாதுகாப்பில் இந்த வழிபாட்டு உணர்விற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. அரிய வகை மரங்கள் பாதுகாக்கப்பட்டது கூட பல பழங்குடி மக்களால் அவை ஒரு தெய்வங்களாக நினைத்து வழிபட்டது தான் மிக முக்கியமான காரணம். அப்படி இருக்கிற போது அந்த கெஜ்ரி வகை அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துவதற்காக மகாராஜா அபய் சிங் உத்தரவிடுகிற போது அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அந்த பழங்குடி மக்கள் நடத்துகிறார்கள். முக்கியமாக அந்த பழங்குடி மக்களினுடைய இருந்து அமிர்தா தேவி பிஷோனி என்பவர் என்ற பெண்மணி அந்த மரங்களை கட்டி பிடித்து கொண்டு அவர் அங்கு அந்த மரங்களை பாதுகாக்க முயல்கிறார். அவரோடு அவருடைய மகள்கள் 3 பேரும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது மகாராஜா அபய் சிங்கினுடைய ஆட்கள் நீங்கள் அமிர்தா தேவி பிஷோனியினுடைய தலையை வெட்டி வீழ்த்துகிறார்கள். அவருடைய மகள்களுடைய தலையையும் 3 பேருடைய தலையையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள். அதை தடுக்க முயன்ற ஓடி வந்த அந்த பழங்குடி மக்கள், அவர்களில் 373 பேர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். மரங்களை வெட்டுவதற்கு முன்பு மனிதர்களை, அந்த மரங்களை பாதுகாப்பதற்காக போராடிய அந்த 373 பேர் அந்த பழங்குடி மக்களும் அங்கு படுகளத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். வனத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் நடத்திய ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த போராட்டம் கருதப்படுகிறது. அந்த படுகொலையினுடைய நினைவாக 1730ஆம் ஆண்டில் அந்த மார்வார் அந்த அரசாட்சியில் முடியாட்சியில் நடந்த அந்த படுகொலையின் நினைவாகத்தான் இந்த செப்டம்பர் 11 அந்த சம்பவம் நடந்த இந்த தினம் என்பது வன உயிர்களையும் மரங்களையும் பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் கூட வனங்களை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுக்க பழங்குடி மக்கள் போராடுகிறார்கள். அந்த பூர்வீக குடிமக்கள் போராடுகிறார்கள். அதாவது அந்த வனங்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிற காலகட்டத்தில் இந்த போராட்டங்கள் இன்று நாடு முழுக்க நடந்து கொண்டிருப்பதை நாம் இந்த வனங்களை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவருடைய இந்த நினைவு தினத்தில் இந்த போராட்டங்களுக்குரிய நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகத்தின் வரலாற்றை எழுதி கொண்டே வருகிற போது செப்டம்பர் 11 என்கிற நாளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது பின்னால் நிறைவேறியதா, நிலைத்ததா, மாற்றப்பட்டதா என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வரலாற்றில் ஒரு பெரிய முழக்கம் அந்த செப்டம்பர் 11 தான் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. அந்த முழக்கம் இதுதான்: தமிழ்நாடு தமிழருக்கே என்பது. அந்த முழக்கத்தை எழுப்பிய தலைவர்கள் 3. ஒருவர் தந்தை பெரியார், இன்னொருவர் மறைமலை அடிகளார், 3வது நாமலர் சோமசுந்தர பாரதியார். இவர்கள் 3 பேரும் அந்த முழக்கத்தை அன்றைக்கு ஏன் எழுப்பினார்கள், எங்கே என்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அன்றைக்கு 1938ஆவது ஆண்டு நாட்டில் இந்தி திணிக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து
ஒரு மிகப்பெரிய தமிழ் மறவர் படை புறப்பட்டது. திருச்சியில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்தது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அங்கே இருந்து புறப்பட்டது. ஏறத்தாழ 90 பேருக்கு மேல் அந்த அணியில் ஊர்வலத்தில் வந்தார்கள். அதற்கு தமிழர் படை என்று பெயரிடப்பட்டது. அந்த நூற்றுக்கணக்கானவர்களில் மூவலூர் ராமாமிர்தத்தம்மையார் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணாக இருந்தார். அங்கே இருந்து சென்னை வரைக்கும் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஏறத்தாழ 41 நாள் அவர்கள் நடந்து சென்னையை தொட்ட நாள்தான் செப்டம்பர் 11. அன்றைக்கு அவர்களை வரவேற்பதற்காக சென்னை கடற்கரையிலே ஒரு மாபெரும் கூட்டம் கூடியிருந்தது. மாபெரும் என்றால் உண்மையிலேயே மாபெரும். பல்லாயிரக்கணக்கானவர்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருந்ததை விட 38இல் மக்கள் தொகை மிக மிக குறைவு. அப்போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் சென்னை கடற்கரையிலே கூடியிருந்தார்கள். அந்த மேடையிலே தான் நான் முதலில் குறிப்பிட்ட 3 தலைவர்களும் இருந்தார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களின் தலைமையிலே அந்த தமிழர் படை வந்தது. அந்த படை கடற்கரைக்கு வந்து சேருகிற போதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒரு பெரும் முழக்கம் எழுப்பப்பட்டது. அது என்ன நோக்கத்திற்காக அப்போது எழுப்பப்பட்டது, பிறகு எப்படி அது மாறிற்று என்பதெல்லாம் வரலாற்றின் இன்னொரு பக்கம். அப்போதெல்லாம் சென்னை ராஜ்யம்தான் 1956 நவம்பர் 1ஆம் நாள் தான் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் பிரிந்து போன ஒரே ஒரு மாநிலம் ஆந்திரா மட்டும் 1953இல் பொட்டி ஸ்ரீராமுலு பட்டினி போர் நடத்தி உயிர் துறந்தார். அதற்கு பிறகு அந்த பகுதி ஆந்திரா என்று பிரிக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது 1956 நவம்பர் தான். நான் சொல்லுவது நிகழ்ச்சி நடந்த ஆண்டு 1938. இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கும் 18 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த ஆண்டுக்கு பிறகு 56க்கு பிறகு பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. இருந்தாலும் ஐயா பெரியார் அவர்கள் கடைசி வரைக்கும் தன் வாழ்நாளின் இறுதி நாள் வரையில் தன்னுடைய விடுதலை ஏட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தான் எழுதியிருந்தார். 56 வரைக்கும் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்த பெரியார் அதற்கு பிறகு தமிழ்நாடு கோரிக்கையை வைத்தார். திமுக கழகம் 61 வரையில் திராவிட நாடு கோரிக்கையை வைத்திருந்தது. பிறகு இந்திய அரசு அரசமைப்பு சட்டத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்த நேரத்தில் நமக்காக ஒரு அரசே தன் சட்டத்தை மாற்றிக்கொள்ளுமானால் நாமும் நம் கொள்கையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வருவதிலே பிழை இல்லை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் முடிவு செய்துதான் அதற்கு பிறகு இந்த திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது. அங்கே எழுந்த இன்னொரு புதிய முழக்கம், இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிற முழக்கம், இப்போதும் நமக்கு தேவைப்படுகிற பெரிய முழக்கம் மாநில சுயாட்சி என்பது. இந்த மாநில சுயாட்சிக்கு வேறாக இருந்தது திராவிட நாட்டு கோரிக்கை, பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்னும் கோரிக்கை. அதற்கு பிறகு இன்றைக்கு அது மாநில சுயாட்சியாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானதாக ஆகியிருக்கிறது. எனவே சில முழக்கங்கள் வரலாற்றில் திசைகாட்டிகளாக இருந்திருக்கின்றன. சில முழக்கங்கள் வரலாற்றில் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நாடுக்கு என்றைக்கும் சரித்திரத்தில் ஓர் இடம் உண்டு என்று சொன்னால் 1938 செப்டம்பர் 11 எழுப்பப்பட்ட அந்த முழக்கத்திற்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம் உண்டு. எனவே செப்டம்பர் 11 என்பது குறிக்கத்தக்க நாள்களில் ஒன்று. இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ்.
கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்க்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களான்னு நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர். இப்போ ஒவ்வொன்றுக்கு இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.